ஹலோ எவ்ரிவன், நான் வித்யாகரன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வைஃபையில் ஒரு பேர் எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம். இதை விரிவாக சொல்லணும்னு சொன்னால் SSID, அதாவது சர்வீஸ் செட் ஐடென்டிஃபையரை எப்படி நாங்கள் மாற்றுறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வைஃபை SSID சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல் உங்களோட கம்ப்யூட்டரோட வந்து உங்களோட வைஃபை கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அதை நாங்கள் எப்படி செக் பண்ணலாம்னு சொன்னால், சாதாரணமாகவே வந்து உங்களோட நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் சரி, வேறு எந்த OS யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சிம்பிள், அதாவது வைஃபைக்குரிய ஒரு சிம்பிள் வந்து காணப்படும். அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட லேப்டாப் அல்லது உங்களோட டெஸ்க்டாப் வந்து எந்த வயர்லெஸ் கனெக்ஷனோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு என்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ABC என்ற ஒரு SSIDயோட வந்து, அதாவது வைஃபை கனெக்ஷனோட வந்து எந்த லேப்டாப் வந்து இப்போ கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை நாங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் என்று பார்த்தோம்னு சொன்னால், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுட்டர் செட்டிங்ஸ் செய்யணும். அதுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஒன்றை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த IP 192.168.1 என்ற ஒரு IP மூலமாக நாங்கள் ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். சில ரவுட்டர்ஸ் குறிய, அதாவது செட்டிங்ஸ் செய்கிற IP வந்து சில நேரங்களில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த ரவுட்டரை பின் பக்கத்தில் வந்து அதுக்குரிய IP, அதாவது செட்டிங்ஸ் செய்கிறதுக்குரிய டிஃபால்ட் IP வந்து இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் பெரும்பாலும் வந்து இந்த IP தான் வந்து யூஸ் பண்ணப்படுறது ரவுட்டர் செட்டிங்ஸ் செய்கிறதுக்காக. ஸோ நான் இதை என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுட்டர் செட்டிங்ஸ் செய்கிறதுக்குரிய ஒரு ஹோம் பேஜ், ரவுட்டர் ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறார் என்ற ஒரு தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ரீலங்கா டெலிகாம் யூஸ் பண்ணுறால எனக்கு ஸ்ரீலங்கா டெலிகாம் வருது. இதில் உங்களுக்கு தேவையானது வந்து வைஃபை SSIDயை சேஞ்ச் பண்ணுறதுக்காக செட்டிங்ஸ் போவோம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணக்குள்ளே கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். பெரும்பாலுமே வந்து யூசர் நேம் வந்து அட்மின், அதே மாதிரி பாஸ்வேர்டும் வந்து அட்மின். சில நேரங்களில் வந்து நீங்கள் இதை மாற்றிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரங்களில் யூசர் நேம் அட்மினாகவும் பாஸ்வேர்டாகவும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்களோட ரவுட்டருக்கு பின்பக்கத்தில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் மூலமாக வந்து நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் லாகின் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு ஷோ ஆகுது வந்து குயிக் செட்டப் வந்து ஷோ ஆகுது. இதில் எங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னு சொன்னால் WLAN, அதாவது வயர்லெஸ் லேனுக்குரியதை தான் நாங்கள் மாற்ற போகிறோம். ஸோ இதில் வந்து பேசிக் செட்டிங்ஸ் போனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களோட வைஃபைக்குரிய SSIDயை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் நாங்கள் எனேபிள் பண்ணியிருக்கோம், அதாவது வைஃபையை ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து SSID நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கலாம். திரும்பியும் உங்களோட ABC தான் உங்களோட SSID. ஸோ இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பேட்டி என்று நான் மாற்றுறேன். அந்த பேரை மாற்றிட்டு அந்த பேரை மட்டும்தான் நான் மாற்றுறேன். அதான் இந்த டாஸ்க்கான அடுத்தது. ஸோ இதில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ண உடனே எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இன்டர்நெட் வேலை செய்யாது. காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ABC என்ற ஒரு SSIDயிலிருந்து இப்போ நாங்கள் புதுசாக மாற்றின பேட்டி என்றதுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணப்படலை. ஸோ திரும்பியும் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். கனெக்ட் ஆகிறதுக்குரிய சிம்பிள் வந்து இதில் நாங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், பேட்டி என்று மாறுபட்டுது. ஆனால் எங்களோட லேப்போட வந்து கனெக்ட் பண்ணப்படலை. ஸோ நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண பேட்டி என்ற ஒரு வைஃபை நேமோட எங்களோட லேப்டாப் கனெக்ட் ஆகி இப்போ எங்களுக்கு இன்டர்நெட் வேலை செய்யுது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வித்யாகரன் ராஜா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.